சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் குடும்பத்தினருடன் நின்ற இளம் பெண்ணிடம் திமுக கொடி பொருத்திய காரில் வந்த மதுபோதை கும்பல் தகராறில் ஈடுபட்டு துரத்திச் சென்று மிரட்டியது போல வெளியான காட்சி அதிர்ச்சியளிப்பதாகவும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆரை கசியவிட்டதாக கூறி செய்தியாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்திருப்பது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். இது ஊடகங்களுக்கு எதிரான திமுகவின் மனநிலையை காட்டுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. சென்னை ECR பகுதியில் திமுக கொடியிருக்கும் காரில் சென்ற இளைஞர்கள் பெண்களை துரத்திச் சென்ற வீடியோவை பார்க்கும்போது நெஞ்சம் பதறுகிறது என்றும், தமிழகத்தில் சாலைகளில் பயணித்தாலும் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காமநாயக்கன் பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மர்ம நபர்கள் மலத்தை வீசி சென்றதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிர்ச்சி. காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்திற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தகவல் கொடுத்ததை அடுத்து திருப்பூர் DSP மற்றும் காமநாயக்கன் பாளையம் போலீசார் தீவிர விசாரணை. இந்தியாவில் நெடுஞ்சாலைகள் அமைக்க செலவழிக்கப்படும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 3.21 ரூபாய் GDP-யில் அதிகரிக்கிறது. 2013ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை குடும்ப வருமானத்தில் 9%, குடும்ப செலவினத்தில் 6%, கார்களின் விற்பனையில் 10.4% இந்தியா வளர்ச்சி கண்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் போடப்பட்டதால் தொழிற்சாலைகள் மற்றும் சப்ளையர்களுக்கு இடையேயான போக்குவரத்து செலவினம் 2.94%, தொழிற்சாலை மற்றும் நுகர்வோருக்கான போக்குவரத்து செலவினம் 1.33% குறைந்துள்ளது என IIM பெங்களூரு நடத்திய ஆய்வில் தகவல். சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகளை பிப்ரவரி 14, 15 தேதிகளில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் சாலை உத்தனம்பட்டி பிரிவில் செயல்பட்டு வரும் மதுபான கடையில் நெப்போலியன் என்ற காலாவதியான மதுபானத்தை குடித்த விஜயகுமார் என்பவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட காலக்கெடு முடிந்தும் இயங்கிக் கொண்டிருக்கும் கல்குவாரிகளை மூடக்கோரி நத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே வாயில் கருப்பு துணி கட்டி தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் நூதன போராட்டம். பான் கார்டு விண்ணப்பிப்பது எப்படி, அதில் உள்ள சிக்கல்கள் உள்ளிட்டவற்றை தெரிந்து கொள்வதற்கு அரசு உருவாக்கிய இணையதளம் பயனுள்ளதாக இருப்பதாகவும், அதே நேரத்தில் பான் கார்டு விண்ணப்பிக்கும் இணையதளம் தமிழில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் மதுரையில் வருமான வரித்துறையினர் நடத்திய நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் சேதுபதி பேச்சு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சார்பில் கல்லூரி அமைக்க கொளத்தூர் சோமநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை குத்தகைக்கு வழங்குவது தொடர்பான அறிவிப்பாணையை எதிர்த்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான FIR வெளியான விவகாரத்தில் விசாரணை என்ற பெயரில் செய்தியாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும், காவல்துறை எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்தை அணுகுமாறும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்ற பெண்களை மற்றொரு காரில் சென்ற இளைஞர்கள் துரத்திய சம்பவத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் காணத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. அந்த இளைஞர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கான மாதாந்திர பார்க்கிங் பாஸ் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்படுவதாகவும், இனி முதலில் வாகனம் நிறுத்துபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்படும் என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானா மக்கள் மீது வீண் பழியை சுமத்துகிறார். தோல்வி பயத்தில் கெஜ்ரிவால் பதறுகிறார். டெல்லி மக்கள் குடிக்கும் நீரில் ஹரியானா மக்கள் விஷம் கலப்பார்களா? நானே அந்த நீரைதான் குடிக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். தமிழக வெற்றிக் கழகத்தில் 2ஆம் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 19 கட்சி மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு தவேக தலைவர் விஜய் வாழ்த்து.
தமிழகத்தில் 1250 ஆதி திராவிடர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்காக உயர்த்தப்பட்ட நிதியுதவி தலா 2.50 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 62.50 கோடி ரூபாய்க்கான வரைவோலைகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பூசாரிகளிடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். ஹரியானாவில் யமுனை நதியில் பாஜக அரசு விஷம் கலந்ததாக டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியதை அடுத்து அவர் மீது வழக்கு தொடர ஹரியானா அரசு முடிவு. தாங்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை அழைத்து வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக எலான் மஸ்க் தகவல். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் எனவும் ஸ்கேனர்களை கொண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வருபவர்களின் அனைத்து உடைமைகளை பரிசோதிக்கவும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருமண ஆசை வார்த்தை கூறி இளம்பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு ஏமாற்றிய சென்னை அய்னாவரத்தைச் சேர்ந்த பொன்சாம்வேல் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. 300 யூனிட் வரை இலவச மின்சாரம், வேலை மற்றும் கல்வியில் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு, சமையல் எரிவாயு 500 ரூபாய்க்கு வழங்கப்படும், டெல்லி குடிமக்களுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் காப்பீடு வழங்கப்படும், வேலையில்லாத இளைஞர்களுக்கு 8,500 ரூபாய் உதவித்தொகையுடன் 1 ஆண்டு பயிற்சி வழங்கப்படும் என டெல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளாக காங்கிரஸ் அறிவிப்பு. ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் விசாரணை கைதியாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போலீஸ் பக்ருதீன் தன்னை தனிமை சிறையில் அடைத்துள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் போலீஸ் பக்ருதீன் மீது நிலுவையில் இருக்கும் வழக்குகளை விரைந்து விசாரிக்க தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருத்தப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட 25 பேரில் 14 பேர் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு, 11 பேர் எதிர்ப்பு. சென்ற 2019ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையத்தில் காதல் திருமணம் செய்த கனகராஜ், வர்ஷினி பிரியா தம்பதி வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை விதித்து கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. கோவையில் யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளிய விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையை தாமதமின்றி தொடங்க வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பேட் கேர்ள் என்ற வார்த்தை வைத்து தங்களை படைப்பாளிகள் என்று கூறும் வக்கிரபுத்தி கொண்டவர்களை ஜாதியை ஒழித்து விட்டதாக கூறும் ஆட்சியை நடத்துபவர்கள் கண்டிக்காதது ஏன் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கேள்வி. வாழ்நாள் முழுவதும் அரசியலுக்காக சமூக நீதி பேசியவர்கள் இறுதியில் தன் ஆத்ம திருப்திக்காக ராமானுஜரே சமூக நீதி காவலர் என்ற உண்மையை அதே படைப்புலகின் மூலம் கூறியதை அறியாதவர்கள் பிழைப்புக்காக பிதற்றிக் கொண்டிருப்பவர்கள் என்று மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியை மறைமுகமாக குறிப்பிட்டு நாராயணன் திருப்பதி கண்டனம். வேங்கை வயல் விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அடிப்படையில்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, அணுகுமுறையில் இருக்கும் கோளாறுதான் இதற்கு காரணம் என திருச்சி விமான நிலையத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை சம்பளம் வழங்குதல், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் 16 வயது சிறுமிக்கு 17 வயது சிறுவன் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பல்லடம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா விசாரணைக்கு ஆஜராகாததால் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து இளம் சிறார் நீதிக்குழும முதன்மை நடுவர் செந்தில் ராஜா, சட்ட உறுப்பினர்கள் முருகேசன், மல்லிகா ஆகியோர் உத்தரவு. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே மஞ்சுளா என்பவரிடம் நில அளவீடு செய்ய 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் கைது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்து அனுப்பிய ரசாயனம் தடவிய 10,000 ரூபாயை வாங்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டார். நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக பொய்யான அறிக்கை தாக்கல் செய்ததாக மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். பிப்ரவரி 4ஆம் தேதி முறையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அன்று நீலகிரி மற்றும் திண்டுக்கல் ஆட்சியர்கள் காணொலி மூலம் ஆஜராக வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு.
புதுக்கோட்டை மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகம் அருகே முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி உயர்வு அரசாணை 65 படி பட்டதாரி அல்லாதோருக்கான துணை வட்டாட்சியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலியாக இருக்கும் வட்டாட்சியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வருவாய்த்துறை நிலங்களை பாதுகாக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இடைவெளியில்லா தொடர் காத்திருப்பு போராட்டம். காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் இந்திய அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதாக கனடா குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என கனடாவின் வெளிநாட்டு தலையீடுகளை விசாரிக்கும் சிறப்பு குழு தனது அறிக்கையில் தகவல். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் இன்று நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 30 பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. 25 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள 5 பேரின் உடல்களை அடையாளம் காணும் பணி நடந்து வருவதாகவும் டிஐஜி வைபவ் கிருஷ்ணா தகவல். ஹரியானாவிலிருந்து டெல்லிக்கு வரும் யமுனை நதி நீரில் பாஜக அரசு விஷம் கலப்பதாக டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹரியானா முதல்வர் நயப் சிங் சைனி யமுனை நதிக்கு சென்று நீரை குடித்தார். தான் பிறந்த இடத்தை குறித்து ஒருவர் கூட தவறாக பேச மாட்டார்கள் என்றும், ஆனால் வாக்கு அரசியலுக்காக டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானாவை தவறாக பேசியிருக்கிறார் என்றும் அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விமர்சனம். 9வது ஜூனியர் பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாடு பெண்கள் அணி தங்கம் வென்று சாதனை. அவர்களை தமிழக துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி நேரில் சென்று பாராட்டு. வேங்கை வயல் விவகாரத்தில் வழக்கு விசாரணை தொடர்பான அனைத்து விவரங்களையும் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெளிவாக பதிவு செய்ததாகவும், நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்றும், பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டனர் என்ற மனுதாரர் தரப்பு வாதத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். ஈரோடு மாவட்டத்தில் வாகனத்திற்கு வழிவிட மறுத்ததாக கார் கண்ணாடியை உடைத்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஆதி நாராயணன், புகழேந்தி ஆகிய இருவர் கைது. சென்ற 2019ஆம் ஆண்டு கொண்டு வந்த முத்தலாக் தடை சட்டத்தின் கீழ் இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்ற விவரத்தை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. முத்தலாக் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த நடைமுறையை குற்றமாக்குவது சந்தேகங்களை எழுப்பும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கருத்து. தமிழகத்தில் முதல்வராக வருவதற்கு ஜாதி பாகுபாடு கிடையாது. எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கட்சிக்கு தலைவராகி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றால் முதல்வராகி விடலாம். சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. பாலிவுட் நடிகர் சயிப் அலிகானை கத்தியால் குத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட 30 வயதான வங்கதேசத்தைச் சேர்ந்தவரது காவலை நீட்டிக்க போதிய காரணங்கள் இல்லாததால் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டும். அந்த ஒப்பந்தத்தின் மூலமே தமிழக மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினையை தீர்க்க முடியும். இத்தகைய ஒப்பந்தத்தால் யாழ்ப்பாண தமிழ் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற உறுதியை இந்திய அரசு தர வேண்டும். மீனவர்கள் பிரச்சினைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை யோசனை. சேலம் மாநகர பகுதிகளில் மட்டும் ஹெல்மெட் அணியாமல் சென்ற ஆண்டு 144 பேர் உயிரிழந்து உள்ளனர் என்று சேலம் மாநகர காவல் ஆணையர் தகவல். சாலை பாதுகாப்பு குறித்து குறும்படத்தை வெளியிட்டு ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையாளர் விழிப்புணர்வு பிரச்சாரம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சிறுவர்களை வைத்து ஆபாச ரீல்ஸ் எடுத்த விவகாரத்தில் யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 4 பேர் கைது. அவர்கள் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. சென்ற 2010ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சுசி ஈமு ஃபார்ம்ஸ் என்ற பெயரில் ஈமு பண்ணை அமைத்து மோசடி செய்த விவகாரத்தில் சுசி ஈமு பண்ணை மேலாண் இயக்குநர் குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 19.03 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து கோவை டான்பிட் நீதிமன்றம் தீர்ப்பு. பெங்களூரு ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குநர்கள் நடத்திய சோதனையில் 9 நிறுவனங்களை தொடங்கி போலி இன்வாய்ஸ்கள் மூலம் சுமார் 3200 கோடி ரூபாய் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கு தொடர்பாக 3 பேர் கைது. குடியரசு தின விழாவில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள் பாசறை திருப்பும் நிகழ்ச்சி வண்ணமிகு அணிவகுப்புடன் அரங்கேறியது. டெல்லி விஜய் சதுக்கத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர்.
திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இருக்கும் வீரகாளியம்மன் கோவிலில் பட்டப்பகலில் கோவிலின் உள்ளே நுழைந்து உண்டியலை திருடிய இளைஞர் கைது. அவர் திருத்துறைப்பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. கனடா நாட்டில் 1985ஆம் ஆண்டு நடந்த ஏர் இந்தியா விமான குண்டு வெடிப்பில் தொடர்புடைய சந்தேக குற்றவாளியான ரிபுதமன் சிங் மாலிக் என்பவர் 2022ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட நிலையில் இதில் தொடர்புடைய டேனர் ஃபாக்ஸ் என்ற 24 வயது இளைஞருக்கு கனடா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது.